ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரக்கு நாம் 10th சோசியல் சயின்ஸுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸை பற்றி பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் 10th அப்புறம் நீங்கள் 11th என்ன குரூப்ஸ் வந்து எடுக்கலாம், சரியா, இல்லை பாலிடெக்னிக் போகலாமா அப்படிங்கிற எல்லா வீடியோவுமே நம்ம உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், சரியா. ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது 5 மார்க்ஸை பற்றி பிரச்சனையே இல்லை. நீங்கள் இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது. நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தமிழ் மீடியத்துக்கு கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் கொடுக்குறேன், சரியா. அதாவது முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதி. ஜெர்மனியுடன் தொடர்புடைய அதாவது வெர்சைஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை கோடிட்டு காட்டுக. லெனின் தலைமையான ரஷ்ய புரட்சியின் போக்கினை விளக்குக, சரியா. சர்வதேச சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுக. அதன் தோல்விகளின் காரணங்கள் யாவை. ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை கண்டறியும். இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக அதாவது உலகப் போர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. அதாவது 1919-39 வரைக்கும் இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளை ஆராய்க, சரியா. அதுக்கப்புறம் ஐக்கிய நாடுகள் அமைப்பு செயல்பாடுகளை ஆய்க. அதுக்கப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை அதை பற்றி என்னன்னு தெளிவாக எழுதணும். அதுக்கப்புறம் சீனாவை ஒரு பொது உடைமை நாடாக அதாவது மாது சிங் பங்களிப்பை அளவீடுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு, சிவிக்ஸ், இது எல்லாத்துலேயும் சேர்த்து என்ன பண்ணிக்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு 11 பேஜஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 11 பேஜஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா 5 மார்க்கை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் சார் ஆன்சர்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆன்சர்ஸ் வந்து அதாவது கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆன்சர் கீயை வச்சு தான் இந்த ஆன்சர்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஆன்சர்ஸ் எழுதுனா மார்க் போடுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கவலையும் வேணாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது வியாழக்கிழமை நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இப்போயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின்ஸ் வந்து போகலாம், சரியா. கண்டிப்பாக 5 மார்க்கை பற்றி நீங்கள் கவலையே போட வேணாம். இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா போதுமானது. இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துங்க, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் மீடியத்தை பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.